சரி, இப்போ இதுல இன்னொரு கேள்வி வருது. இதுல வந்து உங்களுக்கு அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்து ஒரு 4 எலக்ஷன், அதாவது 2021 எலக்ஷன் போது வரார். 20 எலக்ஷன்ல சேர்றார். 21 எலக்ஷன்ல நிக்கிறார். அப்புறம் மாநில தலைவர் ஆறார். ஐ திங்க் நீங்க எங்க பார்த்தாலும், எந்த யூடியூப் எங்க பார்த்தாலும், எந்த லேடீஸ் பார்த்தாலும் அவர புடிச்சிருக்கு. நெறையா இருக்கு. இந்த நெறையா இருக்கு. ஃபேன் அண்ட் ஃபெனடிக்ஸ அண்ணாமலை பவர் வந்து அடிக்குதா? டெஃபினட்டா அவருக்கு வந்து நல்ல அம் ஃபார்வர்ட் லுக்கிங் மைண்ட் செட் இருக்கிற பீப்பிள். எப்படியாவது ஒரு நேர்மையான தலைவன் கிடைச்சிட மாட்டானா? அப்படின்னு ஏக்கம் இருக்கிற பீப்பிள். அதே சமயத்தில அதில சில ஏஜ் ஆனவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசியல் வாழ்க்கைய அவங்க ஒரு 30 வருஷம் பார்த்துட்டாங்க. இவர நம்பின மாரி நம்பின ஆட்கள் இருக்காங்க. அவங்கலாம் நேர்மையா தான் இருந்தாங்க. அப்புறம் பிற்காலத்தில அந்த அந்த அளவுக்கு இவங்க எதிர்பார்த்தத அவங்க செய்யலைங்கிற வேதனையில ஜாக்கிரதையா. ஆனா, அவங்க தொடர்ந்து ஒரு நல்லவன தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாரியான அ தேடலுக்கு நெறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமா வந்து ஆணித்தரமா போய் இரட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவேன், டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், மாம்பழத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், கம்யூனிஸ்ட்டுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்ற ஆள்ல கூட வந்து நேர்மையான ஆளு கிடைச்சிருச்சுன்னா, அவங்க இப்ப இருந்த கட்சிக்கு விசுவாசமா இருந்தா கூட ஓட்டு போடுற நேரத்தில, இந்த மாரியான ஆளுக்கு ஒரு வாய்ப்பு குடுப்போமே! கண்டிப்பா குடுத்து நமக்கு வேணும். அவங்க அவங்க கையிலேயே லஞ்சம் வாங்குற ஆளா கூட இருக்கலாம். சோ லஞ்சம் வாங்க அண்ணாமலைக்குன்னு ஒரு ஒரு பவர் இருக்கு. அந்த மாரி ஹி ஹஸ் கண்டக்டட் ஹிம்செல்ஃப் இன் திஸ் பாஸ்ட் 4